எக்கினை போன்ற நரம்புகளையும் கொண்ட 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த தேசத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று கூறியவர் நமது வீரத்துறவி விவேகானந்தர். அவர் சென்ற பயணங்களை ஒரு நாடக வடிவில் நமது ONGC பொதுப்பள்ளி காரைக்கால் மாணவர்கள் நடித்து காட்ட உள்ளார்கள். இதோ தங்கள் கண்முன். வணங்கியே வரவேற்போம் வருகவே, செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம், 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பம பம கம பசனிதனிதா பத பம பமகரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே. காட்சி 1. இடம் பாம்பன் குந்துக்கால். ஆண்டு 1897 ஜனவரி 26. வரவேற்பு மன்னர் பாஸ்கர சேதுபதி. பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க. மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க. மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க. வாருங்கள் சுவாமிஜி, வாருங்கள். மன்னரே, நலமாக உள்ளீர்களா? நலமாக உள்ளேன் சுவாமிஜி. நலமாக உள்ளேன் மன்னரே. சிகாகோ சர்வசமய மாநாட்டில் நமது பாரதத்தின் பெருமைகளையும் கலாச்சாரத்தையும் இவ்வுலகிற்கே உறக்க உணர்த்தியவர் நீவீர். தங்கள் வருகையால் எங்கள் தேசம் மிகவும் புனிதமடைந்து விட்டது. சுவாமிஜி, உங்கள் பொற்பாதத்தை மண்ணில் வைக்காமல் எனது சிரசில் வையுங்கள். ஒரு தேச மன்னர் தலையில் எமது பாதத்தை வைப்பதா? வேண்டாம் மன்னாம் வேண்டாம், எழுங்கள். மேலும் போக பூமியான அமெரிக்காவில் எனது உடலும் மனதும் அசுத்தமாகிவிட்டது. அதனால் இப்புண்ணிய பூமி, தர்ம பூமி, கர்ம பூமி, ஞான பூமியில் எனது உடலை சுத்தம் செய்ய வந்துள்ளேன். விலகுங்கள் மன்னரே. ஆஹா ஆஹா, எனது உடலும் மனதும்
சுத்தமாகி கொண்டிருக்கிறது. எழுக சுவாமிஜி எழுக. யாருங்க? எடுத்து வாருங்கள் நினைவு துணை. சுவாமிஜி தாயக திரும்பிய தருணத்தை நினைவுத்தூண் மூலம் மக்களுக்கு பரிசளிக்கின்றேன். ஓ சத்தியமேவ ஜெயதே. இந்நல்லதொரு வாசகத்தை நமது மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் மக்களுக்கு பரிசளித்ததற்கு மிக்க நன்றி மன்னரே. நல்லது சுவாமிஜி. स्वामीजी महाराज की जय। स्वामीजी महाराज की जय। மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க। மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க। காட்சி 2. இடம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். ஆண்டு 1897 ஜனவரி 28. பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க। மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க। स्वामीजी महाराज की जय। स्वामीजी महाराज की जय। வாருங்கள் சுவாமிஜி வாருங்கள். வணக்கம் சுவாமிஜி வணக்கம். புண்ணிய பூமியாம் ராமேஸ்வரம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாரதத்தின் தென்கோடியான புண்ணிய பூமி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி அருள் புரியும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு நான் மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் நண்பரே. ராமநாத சுவாமி அருளுடன் உங்கள் பயணம் செழிக்க என் வாழ்த்துக்கள் சுவாமிஜி. நன்றி நண்பரே. சுவாமிஜி எனக்கு ஒரு ஐயம். கேளப்பா. எது சிறந்த பக்தி? மனிதன் இறைவனை அடைவதற்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் மற்றும் புனித தீர்த்தத்தில் குளிப்பதாலும் இறைவனை அடைய இயலாது. மாறாக நலிவடைந்த மக்களுக்கும் வறுமையில் வாழும் மக்களுக்கும் உதவி செய்வதே சிறந்த பக்தியாகும். அப்பொழுதுதான் நாம் இறைவனை அடைய முடியும். நரசேவையே நாராயணின் சேவை, ஜீவ சேவையே ஜீவார்த்தனின் சேவை. சரியான முறையில் பக்தியை விளக்கியதற்கு நன்றி சுவாமிஜி. நல்லது. स्वामीजी महाराज की जय। स्वामीजी महाराज की जय। மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க। மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க। காட்சி 3. இடம் ராமநாதபுரம் அரண்மனை. ஆண்டு 1897 ஜனவரி 29. மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க। மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க। स्वामीजी महाराज की जय। स्वामीजी महाराज की जय। அன்புக்கும் பண்புக்கும் நிறைந்த ராமநாத சமஸ்தானத்தில் வாழும் மக்களுக்கு எனது வணக்கங்கள். வணக்கம் சுவாமிஜி. நமது மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் அமெரிக்கா சிகாகோ சர்வ சமய மாநாட்டிற்கு வந்த வாய்ப்பை ஒரு துறவிக்கு கொடுத்தார். அத்துறவிதான் நான். அதற்கு நன்றி மன்னரே. நல்லது சுவாமிஜி. நமது மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் தியாக உணர்வும் செல்வம் படைத்தவராகவும் இருக்கிறார். அதனால் அவருக்கு நான் ராஜ ரிஷி என்று பட்டம் சூட்டுகிறேன். ராஜ ரிஷி மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க। ராஜ ரிஷி மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க। ராஜ ரிஷி மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க। स्वामीजी महाराज की जय। स्वामीजी महाराज की जय। வணக்கம் சுவாமிஜி. எனக்கு ஓர் ஐயம். கேளப்பா. நமது தேசம் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு வாழ்கின்ற தேசம். நாம் எப்போது விடுதலை பெறும் சுவாமிஜி? கூறுங்கள், நாம் எப்போது விடுதலை பெறுவோம்? இதோ ஒளிமயமான பாரதம் என் கண் முன்னே தெரிகிறது. இனி வரும் 80 ஆண்டுகளில் நமது பாரத மாதா ஒன்றே வழிபடும் தெய்வமாகும். அதனால் பாரத மாதாவை இனி வரும் 80 ஆண்டுகளில் நாம் அனைவரும் பூஜித்தால் நாம் நிச்சயம் விடுதலை பெற முடியும். स्वामीजी महाराज की जय। स्वामीजी महाराज की जय। ராஜ ரிஷி மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க। ராஜ ரிஷி மன்னர் பாஸ்கர சேதுபதி வாழ்க வாழ்க। காட்சி 4. இடம் மதுரை. ஆண்டு 1897 பிப்ரவரி 2. காட்சி தாயே அருள் புரிவாயே மலயத்வஜன் செய்யே மதுரை வாழ்மாயே மீனாட்சி தாயே அருள் புரிவாயே மலயத்வஜன் செய்யே மதுரை வாழ்மாயே அருள் புரிவாயே மலயத்வஜன் செய்யே மதுரை வாழ்மாயே மீனாட்சி தாயே அருள் புரிவாயே மலயத்வஜன் செய்யே மதுரை வாழ்மாயே மீனாட்சி தாயே அருள் புரிவாயே
மலயத்வஜத்தையே மதுரை வாழ்மாயே மீனாட்சி தாயே. வானோர்கள் மகிழ்ந்திடும் வையதோ புகழ்ந்திடும் வானோர்கள் மகிழ்ந்திடும் வையதோ புகழ்ந்திடும் வாகனை மணந்தாய் வாமத்தில் இணைந்தாய் வாகனை மணந்தாயே வாமத்தில் இணைந்தாய் வானோர்கள் மகிழ்ந்திடும் வையதோ புகழ்ந்திடும் வாகனை மணந்தாய் வாமத்தில் இணைந்தாயே மீனாட்சி தாயே. மகிஷாசுரனின் சிற பேதம் செய்தாயே மரதகமினியோடு தவம் புரிந்தாயே. மகிஷாசுரனின் சிற பேதம் செய்தாயே மரதகமினியோடு தவம் புரிந்தாயே. மகரயாழீஸ்வர பேதம் கண்டாயே மகரயாழீஸ்வர பேதம் கண்டாயே. மதிமுகவூசே விழியும் கொண்டாயே மகரயாழீஸ்வர பேதம் கண்டாயே. மதிமுகவூசே விழியும் கொண்டாயே மகரயாழீஸ்வர பேதம் கண்டாயே. மதிமுகவூசே விழியும் கொண்டாயே மீனாட்சி தாயே அருள் புரிவாயே. மலயத்வஜம் செய்யே மதுரை வாழ்மாயே மீனாட்சி தாயே அருள் புரிவாயே. மலயத்வஜம் செய்யே மதுரை வாழ்மாயே மீனாட்சி தாயே. மீனாட்சி தாயே தாயே வாருங்கள் சுவாமிஜி, வாருங்கள். தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த மாமதுரை. மதுரை அரசாளும் மீனாட்சி அம்மன் பாதம் பணிந்து சங்க தமிழ் வளர்த்த மதுரைக்கு வந்ததற்கு நான் மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் நண்பரே. இந்த தூங்கா மாநகர் மதுரை தேசத்தில் மதுரை மீனாட்சி அம்மனின் அருள் தங்களுக்கு முழுதாக கிடைக்கட்டும். இல்லை இல்லை, அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். சுவாமிஜி, எனக்கு ஒரு சந்தேகம். கேளப்பா. எது சிறந்த ஆன்மீகம்? கரிய மேகம் சூழ்ந்த வேளையில் அறியாமை இருக்கும் மக்களுக்கு அறிவை புகுட்டுவதே சிறந்த ஆன்மீகம். எனது சந்தேகத்திற்கு தெளிவான பதில் அளித்ததற்கு நன்றி சுவாமிஜி. நன்றி சுவாமிஜி. நல்லது. காட்சி 5. இடம் கும்பகோணம். ஆண்டு 1897 பிப்ரவரி 3. வாருங்கள் சுவாமிஜி, வாருங்கள். தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த குடந்தை மாநகரம். இந்த கும்பகோணத்திற்கு வந்ததற்கு நான் மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் நண்பரே. சுவாமிஜி, எங்களுக்கு சிறிய ஐயம். கேளம்மா. எது உண்மையான உழைப்பு? நாம் குறைவாக செய்யும் வேலை கூட மிகப்பெரிய விளைவை தருகிறது. இவ்வாசகத்தை ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் பகவத்கீதையில் கூறுகிறார். இனி ஒவ்வொரு இந்தியனுக்கும் உறங்கவே நேரம் இல்லை. நாம் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும். நம் உழைப்பை பொறுத்துதான் எதிர்கால இந்தியா அமைய போகிறது. நன்றி சுவாமிஜி. நன்றி சுவாமிஜி. நல்லது. காட்சி 6. இடம் சென்னை. ஆண்டு 1897 பிப்ரவரி 7. வாருங்கள் சுவாமிஜி, வாருங்கள். உங்களை இந்த சென்னை மாநகரம்
அன்புடன் பண்புடன் பணிவுடன் வரவேற்கிறது. தங்கள் வருகையால் இந்த சென்னை மாநகரம் மட்டுமன்றி இந்த பாரத தேசமே புனிதமடைந்துள்ளது சுவாமிஜி. இந்த பாரத தேசமே புனிதமடைந்துள்ளது. சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். நண்பர்களே, உங்கள் அளவு கடந்த ஆர்வம் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. நன்றி சுவாமிஜி. ஓ, நீங்கள் தானே அலசிங்க பெருமாள். நீங்கள் தானே சென்னையில உள்ள மாணவர்களிடம் ஒவ்வொரு பைசாவாக சேமித்து எனக்கு உதவினீர்கள். ஆம் சுவாமிஜி, நான் தான் அலசிங்க பெருமாள். அதை நான் ஒரு உதவியாக கருதவில்லை சுவாமிஜி. அதை நான் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். சுவாமிஜி. அதற்கு மிக்க நன்றி. இருக்கட்டும் சுவாமிஜி. சுவாமிஜி, எனது மாணவர்கள் தங்களிடம் சில ஐயங்கள் கேட்க மிகவும் ஆர்வமாக உள்ளார்கள். நீங்கள் சற்று அதற்கு விளக்கம் அளித்தால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவர். கேட்கட்டுமே. சுவாமிஜி, எனக்கு ஒரு ஐயம். கேளப்பா. நேரத்தை எவ்வாறு கையாள வேண்டும்? உன் நேரத்தை வீணடிக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல, உனது வாழ்க்கை. எனது ஐயத்தை தீர்த்ததற்கு நன்றி சுவாமிஜி. சுவாமிஜி, எனக்கும் ஒரு ஐயம். கேளப்பா. எது சிறந்த கல்வி? மனிதன் ஏற்கனவே உள்ள பரிணாமத்துவத்தை வெளிக்கொண்டு வருவதே சிறந்த கல்வி. எனது ஐயத்தை தீர்த்ததற்கு மிக்க நன்றி சுவாமிஜி. சுவாமிஜி, எனக்கும் ஒரு ஐயம். கேளப்பா. எது வாழ்க்கையில் சிறந்த திறமை? நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய். சற்று விளக்கம் தாங்கள் சுவாமிஜி. நீ எந்த செயலை செய்தாலும் முழு மனதுடன் செய்ய வேண்டும். எனது ஐயத்தை தீர்த்ததற்கு மிக்க நன்றி சுவாமிஜி. நன்றி சுவாமிஜி. இவர்களது ஐயம் மட்டுமன்றி இந்த உலக அளவில் அனைவரின் ஐயத்தையும் உங்களால் மட்டுமே தீர்க்க முடியும். சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். சுவாமிஜி, தங்கள் ரயிலுக்கு நேரமாகிவிட்டது. தாங்கள் இப்பொழுதே கிளம்ப வேண்டும். வாருங்கள் நண்பரே, செல்வோம். ஐயா, அந்த ரயிலை நிறுத்துங்கள். ஐயா, அந்த ரயிலை நிறுத்துங்கள். சுவாமிஜியை நான் காண வேண்டும். ரயிலை நிறுத்துங்கள். நண்பரே, யார் அந்த மூதாட்டி? நீங்கள் தானே சுவாமிஜி. உங்களை காண்பதற்கு அந்த திருஞான சம்பந்தரை காண்பதை போலவே உள்ளது. நண்பரே, யார் அந்த திருஞான சம்பந்தர்? கிமு 5ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர் திருஞான சம்பந்தர். அவர் பார்வதி தேவியின் ஞானப்பால் குடித்தவர். அது மட்டுமன்றி அவர் சைவ சமயத்தை உலகமெங்கும் பரப்பியவராவார். அவரது சொரூபத்தை உங்கள் முகத்தில் காணுகிறாள் இந்த மூதாட்டி. ஆஹா, தெய்வீக தமிழகமா! இந்த தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான் வருங்கால இந்தியாவை தலை சிறந்த நாடாக மாற்றுவர்.